வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீகுருभ्यो நமः. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடிய நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்புகள் அந்த இனிய ஆசீர்வாதங்கள். நம்ம ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே இன்றைய பதிவானது மிக மிக முக்கியமான பதிவு. அது என்ன பதிவு என்றால், மார்கழி மாதத்தில் தனுர் மாதத்தில் நிகழவிருக்கும் கூடாரவல்லி அன்றைய தினம் அனைவரும் என்ன செய்ய வேண்டும், அப்படி செய்தால் நமக்கு என்ன பலனானது கிடைக்கும் என்பதை பற்றிய முழு விளக்கமாக இந்த வீடியோ பதிவிலே பதிவிட உள்ளோம். ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சாக்ஷாத் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் லக்ஷ்மி நாராயண பெருமானுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தை அனைவரும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் அனைவரும் மிக 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 க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். சோபகிருத வருடம் மார்கழி மாதம் 27ஆம் நாள் 12/1/2023 வெள்ளிக்கிழமை. அன்றைய தினம் கூடாரவல்லி. இந்த கூடாரவல்லின்னு ஏன் அதுக்கு பேர் வந்தது அப்படின்னா, ஆண்டாள் நாச்சியார் என்ன பண்ணுறான்னாக்க, இந்த ஆண்டாள் நாச்சியார் யார் அப்படின்னாக்க பெரியாழ்வார் அவருடைய புதல்வி. சிறு வயது முதலேயே ஆண்டாள் கண்ணன் மீது, நாராயணன் மீது அபார பற்று கொண்டு காதல் கொண்டாள். காதல்னாக்க இப்போ எல்லாரும் நினைக்கிட்டு இருக்கா, ஒருத்தர் மேலே ஒருத்தர் காதல் இருக்கான காதல் கிடையவே கிடையாது. அன்பு யார் மேலே நம்ம ஜாஸ்தியாக செலுத்துகிறோமோ அதுதான் காதல். அந்த காதல்கிற வார்த்தைக்கு இப்போ அர்த்தமே இல்லாமல் அர்த்தமாக எல்லாரும் புரிஞ்சுக்கிறான். அன்பு என்பது தான் காதல். அப்படி சுவாமி மேலே அபார அன்பு பிரியம் வச்சிருந்தா. இந்த தனுர் மாதம் மார்கழி மாதம் பூலோகத்தில் எல்லா சுவாமியும் இருக்கிறதுனால ஆண்டாள் நாச்சியார் என்ன பண்ணுவான்னா, அவள் தோட்டத்தில் இருக்கக்கூடிய நந்தவனத்தில் இருக்கக்கூடிய பூக்கள் எல்லாம் பறித்து அதை ஒன்று ஒன்றா தொடுத்து மாலையாக தொடுத்து விரதம் இருக்கா. விரதம் இருந்து மாலை தொடுக்கிறா. இந்த மாலையை கொண்டு போய் சுவாமிக்கு கொண்டு போய் செலுத்துவாள், நாராயண பெருமாளுக்கு. ஆனால் நாராயண பெருமாள் என்ன பண்ணுவார்னாக்கா, இவள் கொண்டு போன உடனேயே கழுத்தில் போட்டாலும் இல்லையோ பொட்டுன்னு கழுத்துக்கு போட்டுருவார். அந்த மாலையை அவர் வாங்கவே இல்லை. இந்த 26 நாளும் 1வது முதல் நாள் முதல் மார்கழி மாதத்தில் 26வது நாள் வரைக்கும் அவர் மாலையை ஏற்றுக்கல. ஆண்டாள் நாச்சியார் கொண்டு போய் நித்தியமும் கொண்டு போய் போடுவா பூவை தொடுத்த மாலையை. அந்த மாலையை அவர் தொபால்னு கீழே தூக்கி போட்டுருவார். கழுத்துலேருந்து கீழே விழுந்துடும். ரொம்பவும் வருத்தப்பட்டுட்டு அம்பாள் என்ன பண்ணா, ஆண்டாள் என்ன பண்ணான்னாக்கா, இன்னைக்கு நீங்கள் அந்த மாலையை ஏற்றுக்கலன்னா இந்த க்ஷணமே என்னுடைய பிராணனை நான் விட்டுருவேன் அப்படின்னுட்டு சங்கல்பம் பண்ணிட்டு சுவாமி கிட்ட சொல்லிட்டு என்ன பண்ணுறான், மாலையை சுவாமிக்கு சாத்துற. சுவாமி என்ன பண்ணாருனாக்கா, பிரமாதமாக தன் கையிலேருந்தே அந்த மாலையை எடுத்து தன் கழுத்தில் போட்டுண்டு, தன் கழுத்தில் போட்டுண்ட அந்த மாலையை தன் கையாலே எடுத்து ஆண்டாள் நாச்சியார் கழுத்தில் போட்ட நாள். எவ்வளோ பிரமாதம்! நம்மளுக்கும் சுவாமியெல்லாம் செய்வார். அதாவது பக்தி வச்சுருந்தோன்னா சுவாமி நம்மளுக்கும் அந்த மாதிரிலாம் செய்வார். அதில் சந்தேகமே கிடையாது. இந்த 27ஆம் நாள் அன்று கூடாரவல்லி அம்பாள் என்ன பண்ணா, சந்தோஷத்தில் ஆண்டாள் நாச்சியார் பிரம்மாண்டமாக சுவாமிக்கு அகார வடிசல்னாக்க
சக்கரை பொங்கல்னு நம்ம சொல்லுவோம். சக்கரை பொங்கல் அக்கார வடிசல் எல்லாம் ஒன்று தான். இந்த சக்கரை பொங்கலை வந்து நைவேத்தியம் பண்ணி அன்றைக்கி வந்து சாப்பிட்றாளாம். இந்த 27வது நாளில் சாப்பிட்றாவோ. குடாரவல்லி அன்னைக்கு தான் ஆகாரமே எடுத்துக்கிறா. அவ்வளோ விசேஷமான நாள். இந்த நாளில் வந்து நாம் எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, நம்ம இங்கேருந்து நேராக ஆண்டாள் நாச்சியார் இருக்கிற கோவிலுக்குத்தான் நம்ம போகணுங்கிறது அவசியம் கிடையாது. நாம் எல்லாரும் வந்து நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நாராயண பெருமாள் கோவிலுக்கு போய் அங்கே சாட்சாத் லக்ஷ்மி தேவிக்கு நம்மளால் முடிஞ்சது இந்த அகார வடிசலை வச்சு அங்கே நைவேத்தியம் பண்ணிவிட்டு 10 பேருக்கு கோவிலில் கொடுத்துட்டு, நம்ம கிரகத்துலேயும் லக்ஷ்மி நாராயண பெருமாளுடைய சித்திரப்படம்னாக்கா ஃபோட்டோ, அந்த படத்துக்கு அலங்காரம் பண்ணி அன்றைக்கி சக்கரை பொங்கல் வச்சு நல்லா பிரமாதமாக நிறைய நெய்யை விட்டு சக்கரை பொங்கல் பண்ணி நைவேத்தியம் பண்ணி அதை எல்லாருக்கும் கொடுக்கணும். இது என்ன அந்த விசேஷம் அப்படின்னாக்கா, நீ எல்லா விதமான மானிட பிறவிகள் பிறந்தவா எல்லாருமே கண்டிப்பாக செய்யணும். அதை செய்யணும்னாக்கா என்ன நமக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னா, ரொம்ப நாளாக கல்யாணமே ஆகாமல் இருக்குது. எப்படி ஆண்டாள் நாச்சியார் தனுர்மாசம் முதல் நாள் முதல் 26வது நாள் வரைக்கும் போடாமல் அந்த மாலையை ஏற்றுக்காமல் நாராயண பெருமாள் இருந்தாரோ, அந்த மாதிரி நம்ம பூலோகத்தில் இருக்கக்கூடிய மானிட பிறவிகளுக்கு எல்லாருக்குமே வந்து என்ன ஆகுது அப்படின்னா, திருமணமானது தடைப்படுறது. அப்படி திருமணம் ஆனவாளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்குது, சத்சந்தான பாக்கியம் இல்லாமல் இருக்குது. அவள் எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, கண்டிப்பாக அன்றைய தினத்தில் இந்த மாதிரி விரதமாக இருந்து வீட்டில் வந்து பூஜையை செய்யுங்க. தாராளமாக செய்யுங்க, செய்யறதுல தப்பே கிடையாது. உங்கள் வீட்டிலையே தாராளமாக பண்ணலாம். எப்போ பண்ணணும் அப்படின்னா, கார்த்தால செய்யணும். எப்போ 27வது நாள் குடாரவல்லி அன்னைக்கு ஆண்டாள் நாச்சியார் தொடுத்த மாலையை வந்து சுவாமி ஏற்றுண்டாரோ நாராயண பெருமாள், அதுபோல் நம்ம அன்றைக்கி இருந்தோன்னா நமக்கு வந்து அந்த பிரசாதத்தை நம்ம சாப்பிட்டோம்னா சீக்கிரத்திலே கல்யாணம் ஆகும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, சீக்கிரத்திலே விவாகமானது கைகூடும். சத்சந்தான பாக்கியம், புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் உருவாகும். பெரிய விசேஷம். எனக்கு அவ்வளோ வேணும், 10 கார் வேணும், 10 வீடு வேணும், பணம் வேணும், கணம் வேணும், அதெல்லாம் கேட்டோம்னா அதெல்லாம் விட இதுதான் ரொம்ப முக்கியம். நோய் நொடி இல்லாமல் இருக்கும். முதல்ல ஒரு மனுஷனுக்கு நோய் நொடி இருக்கக்கூடாது, சந்தோஷமாக இருக்கணும், சத்சந்தான பாக்கியமானது இருக்கணும். இதுதான் பெரிய பல கோடிக்கு சொத்துக்கு மதிப்பு. அந்த மாதிரி அன்றைக்கி அந்த அக்கார வடிசலை பண்ணி சாப்பிட்டுட்டு நிறைய பேருக்கும் கொடுங்க. நல்ல ஒரு விசேஷமான நாள். இதை வந்து எல்லாருமே பண்ணலாமா அப்படின்னா, எங்களுக்கு ஒரு வருஷம் பண்டிகை கிடையாது. நாங்கள் வந்து எங்கள் பங்காளிகள் போயிட்டா, எங்கள் அத்தை எங்கள் தாயாரோ சோமனாரோ வர மரணித்து போயிட்டா, அதனால் எங்களுக்கு ஒரு வருஷத்து பண்டிகை எல்லாம் சொல்கிறாளே அப்படின்றவன் என்ன பண்ணலான்னா, வெறும் வெத்தலை பாக்கு பழத்தை வச்சு அன்றைக்கி கண்டிப்பாக விளக்கை ஏற்றி பூஜை பண்ணுங்க. சுவாமி வந்து அதை ஏற்றுப்பார். கொஞ்சோண்டு வெள்ளத்தை வந்து ஜலத்தில் போட்டு அதில் ஏலக்காய் பொடி, சுக்கு பொடி எல்லாத்தையும் போட்டு பானகம் நைவேத்தியம் பண்ணுங்க. சக்கரை பொங்கல் பண்ண வேண்டாம், தேங்காய் உடைக்க வேண்டாம். அதை பண்ணினாலே போகிறோம், உங்களுக்கு சகல சௌக்கியமும் வரும். அதனால் இந்த கூடாரவல்லி பதிவை வந்து எல்லாரும் ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து மீண்டும் சொல்கின்றேன். சோபகிருத தமிழ் வருஷம் மார்கழி மாதம் 27ஆம் நாள் 12/1/2023 வெள்ளிக்கிழமை அன்று கண்டிப்பாக அனைவரும் இதை கடைப்பிடிக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரிடத்திலும் அன்புடன் வேண்டி
கேட்டுக்கொள்கின்றேன். சுபம் அஸ்தோ.